அவர் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க. என்ன யான்னு கேட்டேன். எதை திருப்பினாலும் அந்த டிவி இந்த டிவி அந்த டிவின்னு வந்துகிட்டே இருக்கு. தமிழன் பாதி எடுத்துட்டான் போல தெரியுது. அதுல நானும் சில நாளைக்கு சரி என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் வந்து என்னமோ தமாஸ் பண்றீங்களா? எங்க கிறிஸ்தவத்துல நிறைய ஆக்டர் வந்துட்டாங்களோ? என்ன யார் வந்துட்டாங்க? ஆமா, நான் கேட்டேன் என்னங்க இவ்வளவு மோசமா சொல்றீங்க? நாங்கெல்லாம் அவங்க ஊழியக்காரங்க, சர்வதேசத்துக்கு ஊழியக்காரன். அவன் போட்டிருக்க கண்மை, அவன் போட்டிருக்கிற மையி, அவன் போட்டிருக்கிற வேஷத்தை பார்த்து அவனை ஆக்டர்னு சொல்லாம என்னையா சொல்றது? நான் அவர் கேட்டேன், ஐயா நீங்க எங்க இருக்கிறீங்க? அவர் சொன்னாரு, எனக்கு கம்பெனியில் ரொம்ப ஸ்ட்ரெஸ், நான் ஒரு மேனேஜர், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ். வீட்டுக்கு போனேன்னா எனக்கு பிள்ளை இல்லை, என் மனைவியும் படுக்கையில் தான் இருக்க முடியும். அவ்வப்போது எப்போது ஒரு டீ மட்டும்தான் போட்டு வர முடியும், அதுக்கு மேலே இருக்காது. சமைக்கார பொம்பளை வந்து சமைச்சு வச்சுட்டு ராத்திரி போயிடுவா, அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவா. நான் சாயங்காலம் வந்து குளிச்சுட்டு என் மனைவி தன்னுடைய இயலாமையில் எனக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பேன். அதை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அவட்ட பேசணும்னு அவ சொல்லுவேன், எனக்கு டயர்டாக இருக்குங்க, தலை சுற்றுதுன்னு அவள் போய் படுத்துக்குவா. எனக்கு இப்போ வீட்டில் பிள்ளையும் கிடையாது, மனைவிக்கிட்டையும் பேச முடியாது. அதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லி தான் இந்த டிவியை நான் அப்போ திருப்பி உட்காந்து நான் கொஞ்சம் பார்க்கறது வழக்கம். ஐ எம் மேனேஜர், ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன். நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் ஒரு மேனேஜர். நான் இப்படி பார்க்கும்போது நான் டிவியை திருப்பி என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆவிக்குரிய காரியங்களா கேட்கலாம் என்று தான் ஐயா நான் வாங்கிச்சேன். என் வேலைக்காரி பண்ணி வச்சுட்டு போயிருக்கிற சப்பாத்தியை எடுத்து 9 மணிக்கு அங்கே இருக்கிற ஹீட்டரில் போட்டு மைக்ரோவேவ் விஷயத்தில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிடுவேன் 9:30 மணிக்கு. அதுக்கு ஒரு 10 மணிக்கு படுத்துவேன். ஆனால் அதுக்கு முன்னால் யாரெல்லாம் வர்றானுங்க என் கையில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோலை வச்சு நானும் மாற்றி பார்த்தா எப்போ பார்த்தாலும் கிறிஸ்தவ ஆக்டர்களாக வர்றாங்களே, புது நடிகர்களாக வர்றாங்களே. ஐயா இவங்கெல்லாம் யார் ஐயா என்று கேட்டார். ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். நான் பெரிது படித்து பேசவில்லை, அவர் சொன்ன காரியத்தை அப்படி சொல்கிறேன். நான் கேட்டேன், ஏங்க அவங்க எவ்வளோ ஆறுதலாக உங்களை மாதிரி ஆளுக்களுக்கு சொல்கிறாங்க. போயா போ, அவன் ஆறுதலாக சொல்கிறான். முதல்ல ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறான், பிறகு 5 அப்போ 2 மீனுங்கிறான், 5000 2000 கேட்குறான். அது உங்கள் ஆளு தானே ஐயா? நான் சொன்னேன், ஆமையா ஊழியம் செய்யணும்னா காசு வேண்டாமையா. ஏப்பா ஒரு ஆள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு மீதி ஆள் நான் வேற எங்கேயாவது போய் எதையாவது செய்யக்கூடாதா? அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, all your resources are being spent for the advertisement of these heroes. All your resources, உன்னுடைய எல்லா ரிசோர்சஸ், உன்னுடைய எல்லா காரியங்களும் இந்த ஹீரோக்களை அடிமைப்படுத்துவதற்கு உன்னுடைய மக்களால் ஏமாற்றப்பட்டு கொடுக்கப்படுகிறது. I am not against TV. I am not against TV ministry. Please understand me. நான் டிவி ஊழியத்துக்கு விரோதமானவன் அல்ல. நீங்கள் ஆனால் அதை பார்க்கிறவனுடைய இதயத்தை தொடுகிற மாதிரி ஒன்றும் வரமாட்டேன் என்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சொல்லவில்லை. ஆகீசின் ஊழியக்காரர் சொல்றாங்க, தாவீது கோமாளி வேஷம் போட்டிருக்கானே, ஏன் இந்த பைத்தியக்காரன் ஆகீஸ் சொல்கிறான்? ஏனென்றால் இருக்க வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு பெலிஸ்தியரை அழிக்க வேண்டியவன் பெலிஸ்தியருடைய அரண்மனையில் போய் நாடகம் போட்டு கொண்டிருக்கிறான். சபையே, சபையின் மக்களே, நம்முடைய செல்வம், நம் கைகளிலே தேவன் தந்திருக்கிற காரியங்கள் எதற்கு செலவழிக்கப்படுகிறது? லிசன், லிசன். அநேக நேரங்களில் நாம் பைத்தியக்காரர்களை போல மாற்றப்பட்டிருக்கிறோம். பவுல் சொன்னான், கிறிஸ்துவுக்கு தான் பைத்தியம், உலகத்துக்கு அல்ல. இந்த கவனியுங்கள், தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். பைத்தியக்கார வேஷம் போட்டு தன்னை ஒரு அரணிலே காத்து கொண்டிருக்கிற தாவீது தீர்க்கதரிசியாகிய காத்து வந்து சொல்கிறான், வெளியே வாரும். என்னவா? முதலாவது வசனத்தில் வாசிங்க, 22வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். நல்லா கவனிங்க, இந்த அதுல்லாம் சவி கவியில அவன் பாடின பாட்டை கொஞ்சம் கேட்டு பாக்குறீங்களா? 142ஆம் சங்கீதம். அதுக்கு மேல இருக்கிறது கொஞ்சம் வாசிட்டு கீழே கொஞ்சம் மடமடன் வாசிங்க. வெஸ்லி கொஞ்சம் வேகமா பார்க்கலாம்.
சங்கீதம் 142. தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக எதுக்கு கெஞ்சுகிறேன்? என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். என் பாடு பெரிய பாடா இருக்கு. அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். நெருக்கம் என் ஆவியனில் தியங்கும் போது என் பாதை நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். 4வது வசனம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே என் கூக்குரலுக்கு செவி கொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்கள் என்னை தப்புவி. என்னை 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 எனக்கு 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 என்னை 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 என்னை. கெபியில இருந்து என்ன பாட்டு? மீ 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 மை 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 மை. உங்க ஜெபம் எப்படி இருக்கும்? பக்கத்துல இருக்கட்ட கேளுங்க, கேளுங்க. உங்க ஜெபம் எப்படி இருக்குங்க? மீ 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 மை 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 மை. கெபியில போய் அரணான இடத்துல இருக்கிறவங்க இப்படிதான் புலம்புவாங்க. ஐயோ, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, யாருமே என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்காக பரிதாபப்படுறவங்க இல்லை, எனக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டோ? எனக்காவது யாராவது ஒரு ஃபோன்ல ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது வீட்டுக்கு வர மாட்டாங்களா? யாராவது இடுப்புல கை வைக்க மாட்டாங்களா? யாராவது முட்டில கை வைக்க மாட்டாங்களா? என்னுடைய நிலைமை ஒருத்தருக்கு வழங்க மாட்டேங்குது, என் பாடு பெருசா இருக்குது. இதே தான் பாடிக்கிட்டு இருப்பான். இவனை ஆண்டவர் கூப்பிட்டது ஜனத்தை விடுதலை ஆக்குறதுக்கு. இவர் இங்க உள்ள போய் என்னை 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 பக்கத்தில் ஒன்னு ஆண்டவர் அழைச்சதுக்கு, மற்றவங்களை விடுதலை ஆக்குறதுக்கு. ஆனா உன் ஜெபம் முக்காவாசி உனக்காகவே. வெளியவா வெளியவா பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. Hallelujah. Come on, realize what you are, where you are. What you are, where you are. கிறிஸ்தவமே, கிறிஸ்துவின் பிள்ளையே, மாத்தி மாத்தி சுகமளிக்கும் கூட்டம். போறாளே போறான், போறாளே போறான். ஆறுதல் செய்தி பெருவிழா, பேரின்ப பெருவிழா, அந்த பெருவிழா இந்த பெருவிழா, போன ஆளே போய் இவனுக்கு பேரின்பம் போகுது வருது போகுது வருது. ஐயா, we are making some mistake. We are doing something wrong. We forgot our purpose. We forgot the need. எனக்காகவே 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 கெபியில போய் தங்கினான்னு பார்த்தா, அவன் தங்கினான்னு சொன்ன குடும்பத்தாரும் போய் ஒட்டிக்கிட்டான். ஹலோ, எல்லாரும் வாருங்கள், நாம் பாதுகாப்பான இடத்துல, நம்மளை சத்துரு தொடாத இடத்துல குடும்பத்தார் வந்துருவாங்க. அது பாருங்க, குடும்பத்தார் வந்தவன அடுத்த ஆள் என்ன ஆள் கூட்டம் வந்துட்டான். ஒடுக்கப்பட்டவர்கள், ஆமா, கடன்பட்டவர்கள். ஆமா, ஊர்ல கடன் கேட்கறான்னு போய் தாவீதோட என்னன்னா கடன் கேட்கறதுக்கு ஆள் அங்க வராத இடத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. பேங்க்ல இந்த ஊர்ல கடன் வாங்கிட்டு தூத்துக்குடி போயாச்சுன்னா ஆள் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு அவன் அங்க போய் செட்டில் ஆயிட்டான். எங்கய்யா பிசினஸ் காணும்? கடன்பட்டவன், ஒருக்கப்பட்டவன். ஏன்னா இட் இஸ் சச் a comfortable place, இட்ஸ் சச் a safe place. எதுக்கு தெரியுமா? முறுமுறுக்கிறவன், கடன்பட்டவன், அடிக்கிறவன், கடிக்கிறவன் எல்லாரும் அங்க போனோன்னு அதுக்கு வேற அவன் அவர்களுக்கு தலைவனானான். தாவீதேவன் நிலைமை எப்படியப்பா பரிதாபமா இருக்குது. யாருப்பா உனக்கு பாடி கார்டு? எவங்கிட்டே கடை வாங்கி ஒன்னு பின்னால வந்திருக்கீங்க, எனக்கு பாடி கார்டு. இவனை நான் பாதுகாக்கிறதா அல்லது நான் அவனை பாதுகாக்கிறது இல்லை. நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு. பக்கத்தில் இருக்குமாங்க, தாவீதை போல நம்ம மாறவே கூடாதுங்க. இந்த நிலைமை நமக்கு வரவே கூடாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, நீ இங்கே இருந்துக்கிட்டு குடும்பத்துக்கு இது காணாக்குறைக்கு அடுத்தால இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து செய்யுங்க. 4வது வசனம். அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டார். அப்பா அம்மா வயசான காலம், அவங்கள கொண்டு போய் எங்க விட்டுறான்? மோவாபின் ராஜா. உங்க பைபிள்ல என்ன எழுதி இருக்கு சொல்லுங்க? மோவாபின் ராஜா யார் தெரியுமா? தாவீது தான். கீதம் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு கீதமாயின என்று பாடின தாவீது தான். இப்ப என்ன சொல்றான்? ஐயா, எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு நல்ல இடம் நான் மோவாப். எந்த தேசத்துக்கு ஆண்டவர் போக கூடாதுன்னு சொன்னாரோ மோவாபின் எல்லைக்கு போனா அங்க நீ அடி வாங்குவான்னு சொன்னாதான் பாட்டி நகோமியினுடைய ஆவி பாடிக்குது.
பக்கத்துல உங்க கையை பிடிச்சுங்க.